வணக்கம் டு மை ராசாஸ் அண்ட் ராசாத்திஸ். மீண்டும் உங்கள் வசுந்தரா சுந்தரம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ ரொம்ப காலமாக இந்த சோஷியல் அவேர்னஸ் பற்றி நான் பேசலை. ஏன்னா ஐ பீன் ஸோ பிஸி வித் மை ஒர்க். ஆனால் இந்த விஷயம் நிச்சயமாக என்னை கண் கலங்க வச்ச ஒரு விஷயம். ரிதன்யா, யங் கேர்ள், இன்டெலிஜென்ட் கேர்ள், ப்ளசன்ட் கேர்ள், gone too soon. இது டவுரி விஷயத்தால் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. ஜென்மமாக காலமாக இந்த டவுரி விஷயம் நம்ம இந்தியர்கள் கலாச்சாரத்தில், அது நார்த் இந்தியனாக இருக்கலாம், சவுத் இந்தியனாக இருக்கலாம், இந்தியன் இன் ஜெனரல், தமிழ் கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் அத்தனை இந்தியன் கம்யூனிட்டி, தட் மீன்ஸ் I will bring the Pakistani community in, Bangladeshi community in, number Sri Lankan community in also. இது இன்னும் வரைக்கும் 2025 ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. கேட்பதும் தப்பு, கொடுப்பதும் தப்பு. சட்டப்படி இது ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பர்டிகுலர்லி இந்த பொண்ணை பற்றி பேசினாக்கா, லாட் ஆஃப் ஹெராஸ்மெண்ட், மேரிட்டல் செக்ஸை பற்றி நான் கொஞ்சம் பேசணும் இதில். அதாவது கல்யாணம் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் அவள் அனுமதி இல்லாமல் அவளை தொட முடியாது. இட்ஸ் கான்சிடர்ட் ரேப், மேரிட்டல் ரேப். பீயிங் மேரிட் டு த உமன் அண்ட் யூ ரேப் தட் உமன். நோ மீன்ஸ் நோ. ஏய், நான் புருஷன், எனக்கு இல்லாத உரிமையாக கேட்டால் நீ கொடுக்கணும் என்று சொல்கிற காலமெல்லாம் மரலே ஏறி போச்சு. ஸோ இதில் பொது அறிவு என்னென்னா, even if it's your own wife, if she says no to consensual sex, you can't have sex with her. It's very, very, very important. Please take note. பெற்றவங்க educate your daughters from a very young age. ஏன்னா நாங்கள் எங்களோட இந்திய கலாச்சாரம் என்னென்னா, பசங்க கிட்ட we won't talk to them about sex education, whether a mother to a daughter or father to a son. We don't talk about it. So இதில் they try to get it from elsewhere. They can be misguided. இது நிச்சயமாக நாங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு வயசுக்கு வந்த பையனோ மகளோ தனியாக கொண்டு ஒரு ஓப்பன் ஹார்ட் டு ஹார்ட் டாக், சேஃப் செக்ஸை பற்றி நாங்கள் பேசணும். ட்ரீட்டிங் யுவர் பாடி லைக் யுவர் டெம்பிள், புரியுதா? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பற்றி பேசணும். கல்யாணம் கட்டி கொடுத்தோன்னே நம்ம காரியம் முடிஞ்சிருச்சுன்னு பெண்கள் பெற்றவங்க நினைப்பாங்க. அதில் தான் அவங்க பெரிய தப்பு செய்கிறாங்க என்னோட அபிப்பிராயப்படி. அதாவது there is where your parenting starts. ஏன்னா அவள் ஒரு மகளாக இருந்து ஒரு மருமகளாக போகிறா, மகளாக இருந்து ஒரு மனைவியாக போகிறா, ஒரு குடும்பத்தை போச்சு. there is where your coaching and your moral support is ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சப்போர்ட், நம்ம எங்களோட சப்போர்ட் வரமாட்டேங்குது பார்த்து. அவள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இருந்தாலும் அம்மா அப்பா நாங்கள் இருக்கிறோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க நாங்கள் இருக்கிறோம். ஏதாச்சும் இருந்தால் மனம் திறந்து சொல்லு. ஸோ 4 செவத்துக்குள்ளே நடக்கிறது ஒரு தாம்பத்திய உறவுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதில் ஏதாச்சும் பிள்ளை இருந்தால் தயவுசெய்து உங்கள் பெற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். பெற்றவங்க என்னென்னா கிவ் தேம் ஃபுல் சப்போர்ட். அந்த கல்லானாலும் கனவன் ஃபுல்லாக குடித்து மிதிச்சானாலும் புருஷன் சொல்கிற காலெல்லாம் மறையலே போச்சு. ஒரு பெண்கள் மனித உரிமைக்காக வழக்கறிஞராக இருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் தான் நடக்கும். அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் தான் நடக்கும். யூரோப்லேயும் நடக்குது. வரதட்ச கொடுமை யூரோப்லேயும் நடக்குது, மலேசியாலேயும் நடக்குது. என் கண்ணால் பார்த்துருக்கீங்க. இங்கே லண்டன்லேயும் நடக்குது. நான் பிறந்த ஊர் மலேசியா பிறந்த ஊர், லண்டன் வாழ புகுந்த வீடு. இங்கேயும் நிறைய வரதட்சணை பிரச்சனையால் டைவர்ஸ் ஆன கேஸுங்க நிறையா மலேசியாலேயும் இருக்குது, லண்டன்லேயும் இருக்குது. ஸோ டோன்ட் சப்ஜெக்ட் திஸ். இது ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி மேட்டர். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் மேட்டர். அப்புறம் நம்ம இந்தியர் கலாச்சாரத்தில் கல்யாணம் கட்டின நகையெல்லாம் கொடுக்கணுன்னு, அதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அவசரத்துக்கு அதை அடமானம் வைக்கலாம். இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அதை வச்சு தான் கல்யாணமே நடக்கணும், சீர்சனத்தை கொடுத்து தான் கல்யாணமே நடத்தணும்னு சொல்கிறது we have to change from that concept. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரிதன்யா பேரண்ட்ஸை பற்றி ரொம்ப பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து போதுங்க, அவங்க நொந்து போனது, ஒரு பிள்ளையை இழந்தது.
அவங்க மென்டாலிட்டிக்கு என்ன தோணுதோ அதுதான் அவங்களால பேச முடியுங்க. பிகாஸ் தே ஆர் நாட் வெல் வேர்ஸ்ட் அபவுட் திஸ் மேட்டர். ஒரே ஒரு முத பிள்ளை கட்டி கொடுத்துருக்காங்க. தே டோன்ட் நோ த அப்ஸ் அண்ட் டவுன். கட்டுறது கையளவு, கட்டுறாதது உலக அளவுன்னு நினச்சிட்டு தயவுசெய்து அவங்கள துன்புறுத்தாதீங்க. ஆனால் தயவுசெய்து இந்த தமிழர் அரசு இந்த கேஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத வாசி இது தொடர்ந்துகிட்டே போகும். ஸோ மற்றும்படி மலேசியாவில், யூரோப்பில் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தயவுசெய்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க இந்த மேட்டருக்கு. இது முதலும் கடைசியுமாக இருக்கும்னு நான் நம்பலை, தொடர்ந்து போவோம். ஸோ ஆனால் இது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாங்களாம் நினச்சா நிச்சயமாக இது தவிர்க்கலாம். ஏன்னா என்னோடய வேலையில் நிறைய இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் எல்லாம் தமிழர்கள் சேர்ந்தது. ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ் ஃப்ரம் இந்தியா நிறையா இந்த மாதிரி கேசஸ் நடந்திருக்கு. கல்யாணம் கட்டி இங்கே அடி மிதி குத்து கேட்டால் உங்கள் அப்பா என்ன செஞ்சா, எனக்கு கட்டினேனே என்ன செஞ்சான், கட்டின துணியோட போனேன் இருந்தேன்னு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆனால் டியூ டு தொழில் மேனரிஸுக்காக we can't mention the full details about it. So please try to stop it, prevent it. May that girl's soul rest in peace ன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு வாய் வரல. ஏன்னா எப்படி ரெஸ்ட் இன் பீஸ் பண்ண முடியும்? sexually harassed and tortured. இந்த தக்க தண்டனைங்க அந்த கல்யாணம் கட்டின ஆம்பளைக்கு, மாமனாருக்கு. ஆனால் அந்த மாமியார் எப்படி தாங்க ஒரு பெண்ணின் மனதை இன்னொரு பெண்ணுக்கு தான் புரியும். ஒரு திருநங்கையே இருந்தால் எனக்கே புரியும் போது எப்படி இன்னொரு மனுஷிக்கு புரிய மாட்டேங்குது. அவள் வாய் திறந்து சொல்லியிருக்கா, உங்கள் சன் இந்த மாதிரிலாம் செய்யறா. அதுக்கு பதிலாக அந்த ஃபாதர் சொல்லியிருக்கா, மாமனார் நிற்க வச்சு கேட்டிருக்காரு, என் மகனோட எதிர்பார்ப்பு கட்டிலில் நீ எப்படியாச்சும் பூர்த்தி செய்யணும். என்னங்க சேடிசத்துக்கெல்லாம் நாங்கள் தலை வணங்க முடியுமா? என்னங்க நடக்குது? ஸோ ப்ளீஸ் இது நான் ஒரு பெரிய மேம்னு இவன் பேசுகிறா நான் கேட்குறேன்னு நினைக்கிறத விட ஒரு 1000 பேர் இதை கேட்காட்டி கூட ஒருத்தங்க கேட்டு மனம் திருந்தி இருந்தாலே எனக்கு பரம சந்தோஷம். டேக் கேர், காட் பிளஸ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் சொல்க எல்லோரும் ஆள்க. உங்கள் வசுந்தரா சுந்தரம்.